ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டேஸ்ட்டான கத்திரிக்காய் வெண்டைக்காய் புளிக்கூட்டு தாங்க பார்க்க போகிறோம். இது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க. சரி, மொக்க ஜோக்கு வேண்டாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு நல்லா போட்டு பொடிச்சதும் கொஞ்சமாக வெந்தயம், ஜீரகம், அடுப்பு நல்லா சிம்மிலே வச்சுக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க. புளி ஊற்றுறதுனால இதில் வெந்தயம் போடுங்க. அதோட கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு 5-6 சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். அதோட கருவேப்பிலை அதை போட்டு நல்லா வதக்கிட்டுருங்க. அடுப்பை சிம்மிலே வச்சுருங்க. வதக்குன்னு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் வதங்கினோன்னே இல்லை ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. சின்ன சைஸில் ஒரு தக்காளி, பெரிய சைஸாக இருந்தால் அரை தக்காளி கூட போடுங்க. ஏன்னா அது வந்து புளி ஊற்றுறதுனால தக்காளியும் நாட்டு தக்காளியாக இருந்துச்சுன்னா ரொம்ப புளிப்பாக தெரியும், அப்புறம் புளிக்குழம்பு மாதிரி ஆயிரும். அதனால் இருக்கிறதுலே குட்டி சைஸில் இருக்கிற தக்காளியாக ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. நிறையா வைக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல தக்காளியோட அளவு மாற்றிக்கோங்க. பாருங்கள், தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். நான் பெரிய கத்திரிக்காய், நல்லா 2 பெரிய கத்திரிக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அது என்னமோ எப்படி போட்டாலும் கருப்பாயிருச்சு, என்னன்னு தெரியலை. ஆனால் தண்ணிக்குள்ளே தாங்க போட்டு வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிறலாம். இது போட்டு கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இது வதங்குறதுக்காண்டி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. தண்ணி எதுவுமே ஊற்றவே இல்லை. இது நல்லா ஓரளவுக்கு கத்திரிக்காய் அந்தளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு வதக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வதக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த பிசு இல்லாமல் இருக்கும். இது வந்து ஒரு 5-6 வெண்டைக்காய் இருக்கும். நல்லா வதக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் அந்த வளவளப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ அந்த வெண்டைக்காயை நல்லா சேர்த்துக்குருவோம். இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டு இப்போதைக்கு எதுவுமே போட வேணாம். ஏன்னா கத்திரிக்காய் வேகிறதுக்கு உப்பு போட்டிருக்கோம்ல, அதனால் இப்போ உப்பு போட வேண்டாம். இப்போ அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வெண்டைக்காய் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். அடுப்பை சிம்மிலே வச்சுருங்க. பாருங்கள், வெண்டைக்காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் மசாலா பொடிலாம் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் வரைக்கும் மல்லித்தூள். இது காரம் ஜாஸ்தி இருந்தால் புளிக்குழம்பு மாதிரி ஆயிரும். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. லைட்டாக அந்த ஃப்ளேவருக்காண்டி தான் காரமே சேர்த்துக்கிறது. போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. கீழே பிடிக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் இன்னும் பிரச்சனை இல்லை. இன்னும் அடுத்து புளி தண்ணிலாம் ஊற்றுவோம்ல, அதனால் மசாலா பொடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடி வைங்க. அந்த மசாலாவோட ஃப்ளேவர்லாம் நல்லா அதில் இறங்கட்டும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா அந்த ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. அடுப்பு சிம்பிளையே தாங்க இருக்குது. ஓரளவுக்கு கிண்டி விட்டுட்டு நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். நல்லா கெட்டியாக இருக்கும்ல, அந்த ஃபஸ்ட்டு தண்ணி மட்டும் ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு புளி தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க.
அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி பார்த்துட்டு வேணாலும் ஊற்றிக்கோங்க. உடனே மொத்த தண்ணி ஊற்றிடக்கூடாது. நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. அது பார்க்குறக்கு அப்படி இருக்கும், போக போக சரியாயிடும். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி காய் முங்குற அளவுக்கு இருந்தால் போதும். உப்பு காரம் எல்லாமே இப்போயே பார்த்துக்கோங்க. போட்டு மூடி கொஞ்சம் நேரம் அந்த புளி எல்லாமே நல்லா இறங்கட்டும். பாருங்கள், காய் நல்லா கொதிக்குது. இந்த அளவுக்கு கெட்டியாயிரும். அந்த ஒட்டி இருந்ததெல்லாம் நல்லா இறங்கிடுச்சு பார்த்திங்களா? அது மசாலா தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதில் கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த புளிப்புக்கு இந்த வெல்லம் போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து புளியோதரைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த பொரியல். இந்த கூட்டு. கொஞ்சமாக மல்லித்தூள் போட்டு இந்த வெல்லமும் அது கரைஞ்சிரும், மல்லித்தூளோட ஃப்ளேவரும் போயிடும், இது இறங்கிரும். அதனால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது சும்மாவே சாப்பாடோடு பரட்டி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நீங்கள் கூட்டாகவும் வச்சுக்கரலாம், சாப்பாடோட பிசைஞ்சும் சாப்பிட்டுக்கரலாம். எப்படி வேணுமோ நம்ம விருப்பம்தான். சப்பாத்திக்கு கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கூட்டு. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இது பாருங்கள், இந்த லுக்கில் தாங்க இருக்குது. செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ளீஸ் சப்போர்ட்டும் பண்ணுங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட போகலாம். நான் இதுக்கு வந்துட்டு ரசம் வச்சுருக்கேன். ரசம் வந்து செம்ம காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப்